ஒரு பிரிட்ஜ் வரும்போது அந்த மார்ச்சிங் ஆர்டர்ல இருந்து வெளியில வந்து தனித்தனியா போவாங்க. நார்மலா நடக்க ஆரம்பிப்பாங்க. அங்க மார்ச் பண்ண மாட்டாங்க பிரிட்ஜ் மேல. ஏன்னா எப்ப மார்ச் பண்றாங்களோ யாருமே ஒரு பர்சனை ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவுதான் உங்க சொந்தமா இருந்தாலும், எவ்வளவுதான் உங்க ரத்தமா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கு. அவங்க சில டைம்ல எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அது ஒரு விஷயம் இப்போ 4 பேரை சார்ந்து இருக்கு. ஒரு மீட்டிங் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க இந்த டைம்க்குன்னா எல்லாருமே அந்த டைம்க்கு வரணும். அதுதான் பங்க்சுவல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த பங்க்சுவலோட ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வற்புறுத்தி இந்த மதத்துல நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு சில்வர் கார்டு மூலியமா நம்மளோட மூளைக்கு சந்தேசங்கள் அப்படின்றது எட்டுது. ஸோ இந்த சில்வர் கார்ட்ல இருந்து பிரெயினுக்கு போற மெசேஜஸ் எல்லாமே ஜோசியத்தை பெருசா கண்டுக்காதீங்க, தேவையில்லை. ஏன்னா யார் ஒருத்தர் அந்த கிளியர் வாயண்ட் அப்படின்னு சொல்றோமோ அவங்களுக்கே அவங்க பாடியில நிறைய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் சுவாதியா ஸ்நேகிதம் அப்படின்ற பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம்க்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பாடியில இருக்கிற எத்திரிக் ஆரா பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்னன்னு பார்த்தோம். பாடி விட்டு வெளியில வர்றது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இறப்பை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒரு சோல்ஜர்ஸ் ஆர்மி நடந்து போறாங்க, மார்ச் பண்ணிட்டே போறாங்க. அந்த மார்ச்சிங்ல என்ன ஆகும்னா, ஒரு பிரிட்ஜ் வரும்போது அந்த மார்ச்சிங் ஆர்டர்ல இருந்து வெளியில தனித்தனியா போவாங்க. நார்மலா நடக்க ஆரம்பிப்பாங்க. அங்க மார்ச் பண்ண மாட்டாங்க பிரிட்ஜ் மேல. ஏன்னா எப்ப மார்ச் பண்றாங்களோ அந்த சிங்க்ல இருந்து ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. ஸோ அந்த வைப்ரேஷன்ல இருந்து எவ்வளவு பெரிய பிரிட்ஜா இருந்தாலுமே அது உடையக்கூடிய சான்சஸ் இருக்கு, வெறும் அந்த மார்ச் பண்றதுனால. ஏன்னா அவங்க ரிதமா பண்ணும்போது அந்த ரிதம்ல இருந்து ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. ஸோ வைப்ரேஷனுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, சத்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஸோ அதனாலதான் குருக்கள் அப்படின்றது ஆக்சுவல் பேரை ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதே போல இறப்பு கஷ்டம் அப்படின்றது நம்ம ஆன்மாவை நாமளே இன்னும் உயர்த்திக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே கஷ்டம் அப்படின்றது அவங்க லெவலுக்கு அது கரெக்ட். இவங்க ரொம்ப இருக்கு, என்னால முடியவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது நாமள தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு பெரிய பேங்க் இருக்கு, ஒரு பெரிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. அதுல இருந்து நீங்க கொஞ்சோண்டு அமௌண்ட் இந்த ஜென்மத்துக்கு எவ்வளவு எனக்கு வேணுமோ அது மட்டும் தான் எடுத்து வந்திருக்கீங்க. அதே போல கஷ்டமும் எவ்வளவு வேணுமோ, உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ, இந்த பர்ட்டிகுலர் ஜென்மத்துல எவ்வளவு வேணுமோ அது மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்க லிமிட் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே போலதான் உங்க இறப்பு கூட. நீங்க எப்படி இறக்கணும், எங்க இறக்கணும், எந்த டைம்ல இறக்கணும், இதெல்லாமே ஆன்மா அப்படின்றது முடிவெடுக்குது. ஸோ அந்த மாதிரியான தீர்மானங்கள் கூட உங்க ஆன்மாவை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ப்ராசஸ். அவ்வளவுதான். அடுத்ததா இறப்பு முடிஞ்சு இப்போ இங்க வாழும்போது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது இருக்கும். அது இருக்கும்போது அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அதை கடைப்பிடிச்சோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட். கடைசியா நம்ம லெசன் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு நம்ம டீச்சர் கொடுப்பாங்க, திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இது நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ட்டு சில பார்ட்ஸ் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சில டிப்ஸ் மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான ஒரு ஜீவனம்க்கு என்னெல்லாம் பண்ணணும். முதலான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு எப்படி மத்தவங்க நடத்துறாங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்கள நடத்தணும். நீங்க எப்படி மத்தவங்க என்னை எப்படி பார்க்கணும், எப்படி மதிப்பீடு கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அதேதான் நீங்களும் திருப்பி மாறாக அவங்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம எந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபீல் பண்றோம், நம்ம எந்த மாதிரி ஒரு உறவு ஃபீல் பண்றோம், நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதே விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பேலன்ஸ் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாவே இப்போ யாராச்சும் நம்மளை அடிச்சாங்க அப்படின்னா காந்திஜி மாதிரி இன்னொரு கண்ணத்தை காமிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரெப்பிட்டேட்டிவா ஒரு 4 தடவை காமிக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது,
அவங்க பிரசன்ஸ வந்து நம்ம விரும்ப மாட்டோம். அங்க இருக்க நம்ம இஷ்டப்பட மாட்டோம். அதேதான் இங்க நாம வந்து ப்ராப்பரா மத்தவங்கள எப்படி நம்ம நடத்துறோம் அப்படின்றது முக்கியம். 2வது விஷயம், யார பத்தின எந்த தீர்ப்பும் குடுக்க வேண்டாம். ஏன்னா, இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. இந்த உலகமே நம்பளுடைய தப்பு செய்யணும். அந்த தப்புல இருந்து, அந்த வீக்னஸ்ல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்டின்ட்டு தேர்ந்தெடுத்துட்டு வர விஷயங்கள். ஸோ எந்த ஒரு கேரக்டர் எந்த ஒரு மனிதன பார்த்தாலுமே பெர்ஃபெக்ட் இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா, இந்த இடத்துக்கு நீங்க அவ்ளோ பெர்ஃபெக்ட், அவ்ளோ பியூர்னா, உங்களுக்கான இடமே இங்க இது இல்ல. அப்டின்ட்டு சொல்றாங்க லோப்சாங் ராம்பா. ஸோ பூமின்றது கண்டிப்பா ஒரு ஸ்கூல். ஸோ இங்க கத்துக்க தான் வரோம். ஸோ இந்த கத்துக்கிற ப்ராசஸ்ல நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணணும்? இன்னொரு விஷயம். யாருமே ஒரு பெர்சன ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவுதான் உங்க சொந்தமா இருந்தாலும், எவ்வளவுதான் உங்க அ ரத்தமா இருந்தாலுமே, அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட குவாலிட்டீஸ் இருக்கு. அவங்க சில டைம்ல எதுக்கு அந்த மாரி நடந்துக்கிறாங்க அப்டின்ட்டு ரீசன் கூட நம்மனால சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெர்சனுமே ஒரு மர்மமான ஒரு ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள். ஸோ, உறவினரு நம்ம ரத்தத்தையே புரிஞ்சுக்க முடியலன்னா, மத்தவங்கள எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஏன்னா, அவங்க முன்ஜென்மங்கள் என்னன்னு தெரியாது. அவங்க நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க, எந்த உலகத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இது எதுவுமே தெரியாம, தாத்காலிகமா இங்க நம்ப பார்க்குற அவங்கள வீக்னஸ் அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ, அத மட்டும் பார்த்து, அதோடயே நம்ம ஒரு ஜட்ஜ்மென்ட் வச்சுக்கிறது அப்படின்றது, வெரி நேரோ மைண்டட் அப்படின்றத காட்டுது. அதேபோல ஒரு சேயிங் இருக்கு. யாரெல்லாம் கண்ணாடி வீட்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு கல் எறியிற உரிமை இல்ல. இது ரிலேட்டபிள். ஏன்னா, நாமளே ஒரு கண்ணாடி வீட்ல இருக்கோம். அதே தான் டூ நாட் ஜட்ஜ் அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாமளே பெர்ஃபெக்ட் இல்லாத போது, நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அந்த விஷயத்த பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட இருந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ நம்ம நெறைய தப்பு பண்றோம். நம்ம வந்து அ அந்த தப்புக்கான தண்டனை வந்து நம்ம தப்பு பண்ணலனாலும், அந்த பழி அப்படின்றது நம்ம சேருது. சில விஷயத்துல. நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். பட் பழின்றது நம்மள சேருது. அதேபோல ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருப்போம். அது யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது எங்கேயுமே பப்ளிஷ் ஆயிருக்காது. இல்ல அதுக்கான அங்கீகாரம், அப்ரிசியேஷன் அப்படின்றது கிடைக்காது. இது எல்லாமே நடக்கிற அனுபவங்கள் தான். எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் இது எல்லாமே ஒரு பெரிய மேட்டரே இல்ல. நம்ம பெரிய வியூல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த விஷயம். நம்ம வந்து டைம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். பங்க்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்த எடுத்தாலுமே அது டைம்க்கு பண்றது. ஸோ நீங்க எப்போ டைம்க்கு பண்றீங்களோ, அது ஒரு விஷயம் இப்போ 4 பேர சார்ந்து இருக்கு. ஒரு மீட்டிங் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க இந்த டைம்க்குன்னா, எல்லாருமே அந்த டைம்க்கு வரணும். அதுதான் பங்க்சுவல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த பங்க்சுவலோட ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்குமே, ஆத்மாக்குமே அவங்களுடைய பிளான் அப்படின்றது இருக்கும். அவங்க சில விஷயத்த அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிளான் டிஸ்டர்ப் ஆகாம, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நாம கரெக்ட்டா அந்த டைம ஃபாலோ பண்ணணும். அதேபோல நம்ம மேல நம்மளுக்கு இருக்கிற மதிப்பு அப்படின்றது உயர்ந்துட்டே வரும். ஏன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பங்க்சுவல் ஆக்க, ஆக்க, ஆக்க நம்மளுடைய வேல்யூஸ் ஆன்மீக ரீதியான ஒரு வேல்யூஸ், பௌதிக ரீதியான வேல்யூஸ் வந்து இன்னுமே வலுவு பெறும். நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னமும் பெருகும். அதே மாரி மத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் கண்டிப்பா பெருகுது. ஸோ ஏன்னா வந்து நீங்க எடுக்கிற முடிவுனால, அவங்க வந்து இந்த மீட்டிங்கோ, இல்ல இந்த வேல விட்டு அவங்க வேற வேலைய நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற யோசனைக்கு போறாங்க. வேற பாதைய நோக்கி போலாம் அப்படின்ற யோசனை அவங்களுக்கு வருது. ஏன்னா, நம்ப வந்து அந்த டைம் ஃபாலோ பண்ணாததுனால அவங்களுக்கு அந்த யோசனை வருது. ஸோ அவங்க அந்த மாரி அந்த பாதைய வந்து சேஞ்ச் பண்றாங்கன்னா, இட்ஸ் பிக்காஸ் ஆஃப் அஸ். ஸோ நம்ம அந்த ரிசல்ட் வந்து நம்மள தான் சேரும். ஸோ, அதனால எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டா, அதுக்கான டைம் அப்படின்றது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதேபோல மத ரீதியான நம்பிக்கை.
கலாச்சார ரீதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாமே கூட ஒருத்தருதும் தனிப்பட்ட விஷயம். அதுல நம்ம மூக்கு நுழைக்க முடியாது. அத நம்ம விமர்சிக்கவும் முடியாது. ஒரு எல்லாரையும் சமமா பார்க்கணும். சமமா ஏத்துக்கிற ஒரு நிலை வரணும். யார் ஒருத்தர அவங்களோட மத ரீதியான நம்பிக்கை மேல நாம தீர்ப்பு குடுக்க முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. கலாச்சாரம், அது அவங்களோட தனிப்பட்ட கலாச்சாரம். யார் மேலயும் உங்க நம்பிக்கைய மத்தவங்க மேல திணிக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம். அதேபோல அவரு மத ரீதியில என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த மதத்துல பிறக்குறீங்களோ, அதுவே பெரும்பாலுமா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசன், இன்எவிட்டபிள், வெரி இம்பார்ட்டன்ட் அப்டின்னா மட்டுமே மாத்தலாமே ஒழிய, மாத்துறது அட்வைசபிள் இல்ல. ஏன்னா, ஆன்ம ரீதியில நீங்க டிசைன் பண்ணி வரும்போது, ஒவ்வொரு மதமுமே ஒவ்வொரு விஷயத்த வழங்கக்கூடிய ஒரு ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கும். அதுவுமே நம்மளுடைய கண்டிஷனிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ நீங்க எந்த மதத்த சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது உங்க சோல் தான் முடிவு பண்ணுது. ஸோ அது சோல் லெவல் டெசிஷன்னால இங்க கான்ஷியஸா அத சேஞ்ச் பண்ணாதீங்க. அன்லெஸ் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ரீசன். அதேபோல நம்ம விமர்சனம் செய்ய முடியாது. ஒருத்தர வற்புறுத்தி இந்த மதத்துல நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு மாத்தவும் கூடாது. ஸோ இது எல்லாமே கூட இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய விஷயங்களே அல்ல. அதேபோல ஒரு பாஷை சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டா ஒரு கம்ஃபர்ட் வருது. நீங்க சின்ன வயசுலயே தமிழ் பேசுறீங்க, தெலுங்கு பேசுறீங்க, ஹிந்தி பேசுறீங்க. ஸோ அப்படின்னா, நான் இவ்ளோ லாங்குவேஜ் பேசுறேன், கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. அதே மாரி தான் மதம் கூட. சின்ன வயசுல இருந்தே வந்தா, அது நம்மளோட பின்னி பிணைஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ப ஒரு வயசு ஆன பிறகு, நம்ப புதுசா எப்படி பாஷை கத்துக்கிறது அவ்வளோ எஃபிஷியன்ட்டா இருக்காதோ, அதுவே தான் இதுவும் இந்த மதம் கூட. ஸோ பெரும்பாலுமா நீங்க எந்த இதுல இருக்கீங்களோ, அதுவே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்ற ஒரு அட்வைஸ் தான் இங்க குடுக்குறாங்க. அதுபோல இந்த ஆன்மீகம், அக்கல்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராக்டிஸஸ்ல மாயாஜாலம் அப்படின்றதும் இருக்கு. நெறைய விதமான மாயாஜாலங்கள், நெறைய பிராக்டிஸஸ் இருக்கு. நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். யார் இந்த பாதையில இருக்காங்களோ, ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எப்படி நீங்க ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹை பவர்ஃபுல் டெலஸ்கோப் வச்சு நீங்க சூரியன டைரக்ட்டா பாக்க மாட்டீங்க. அந்த மினிமம் நாலேட்ஜ் ஆச்சும் உங்களுக்கு இருக்கும். காமன் சென்ஸ். ஏன்னா, அந்த ஹை பவர் டெலஸ்கோப் வச்சு நீங்க சூரியன பார்க்கும்போது, உங்க கண்ணு குருடாகுற சான்சஸ் நெறைய இருக்கு. நீங்க அஃபெக்ட் ஆகுற சான்சஸ் நெறையவே இருக்கு. அதனால எப்படி ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு தெரிஞ்சவங்க இது பண்ண மாட்டாங்க. பேசிக் காமன் சென்ஸ். அது மாரி தான் இங்கேயும் சில விஷயங்கள நாம தவிர்க்கணும். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கு. ஏன்னா, சில விஷயங்கள பண்ணும்போது யார் ஒருத்தர் அந்த கிளேர்வாயன்ட் அப்படின்னு சொல்றோமோ, அவங்களுக்கே அவங்க பாடியில நெறைய தீங்கு விளைவிக்கிற, அவங்களுக்கு சோல் லெவல்ல ப்ராப்ளம்ஸ் சீரியஸா வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி கிரகங்கள் வச்சு முடிவு பண்ற விஷயங்கள். ஜோசியத்த பெருசா கண்டுக்காதீங்க. தேவையில்ல. ஏன்னா, அந்த ஜோசியம் பார்க்கிறவங்களையும் எஃபிஷியன்ட்டான பீப்பிள் வெறும் கையில எண்ணலாம். ஏன்னா, ஆக்சுவல் ரியல் ஜோசியம் சயன்ஸ் தெரிஞ்சவங்க, அவங்க உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னா நெறைய காசு குடுக்கணும் நீங்க. அவங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்போ இருக்கிற கால்குலேஷன்ஸ் அவங்க பண்ணக்கூடியதா இருக்கணும். ஸோ அவ்வளோ காசு குடுத்து நீங்க ஒரு கண்டிப்பா நம்பிக்கை உள்ள ரியல் சயன்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தா பண்ணுங்க. அவ்ளோ எஃபோர்ட் எடுக்க முடிஞ்சா அது பண்ணுங்க. நியூஸ் பேப்பர்ல ஜஸ்ட் உங்களுடைய ஜோடியாக் சைன் என்ன அப்டின்ற பார்த்து, அந்த ஜோடியாக் சைன்க்கு என்ன ப்ரெடிக்ஷன் குடுத்துருக்காங்களோ, அது நிஜம்னு நம்பி, நம்ப வாழ்க்கைய அந்த மாரி உருவாக்கிக்க தேவையில்லை. நெறைய பேருக்கு இது ஹேபிட்டா இருக்கலாம். ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்ம பார்க்குறோம் இத பத்தி. எந்தெந்த ராசியோ, அந்த ராசிக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். நீங்க இப்டி இருக்கணும், இப்டி இருக்கணும். இது நல்லது, இது வீக்னஸு. இந்த வழிபாடு பண்ணுங்க. அது நம்ம படிக்க, படிக்க, படிக்க தெரியாமலே நம்ம சப்கான்ஷியஸா அத அஃபெக்ட் பண்ணுது. நம்ம எங்கேயோ நம்புறோம் அங்க. ஏதோ ஒரு டிப் ஆஃப் த மைண்ட்ல அத நம்புறோம். ஸோ ஆக்சுவல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது நெறைய காசு செலவு பண்ணி டாப் எஃபிஷியன்ட் பெர்சன அப்ரோச் பண்ணா மட்டும் தான் வரும். ஸோ அதனால இதுல ரொம்ப டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க.
லாஸ்ட் பாயிண்ட், குடிப்பழக்கம், போதைப் பொருள் இது 2த்தையுமே தவிர்க்கணும். ஏன்னா, இது 2மே பண்ணும்போது, ஆன்மாக்கு நெறைய தீங்கு அப்படின்றது நடக்குது. நம்மளுடைய ஏன்னா இந்த சில்வர் கார்ட் மூலியமா நம்மளோட மூளைக்கு சந்தேசங்கள் அப்படின்றது எட்டுது. ஸோ இந்த சில்வர் கார்ட்ல இருந்து பிரெயினுக்கு போற மெசேஜஸ் எல்லாமே கூட டிஸ்டர்ப் ஆகுது. ஆக்சுவலா ஒரு மெசேஜ் இருக்கும். பட் அதிலேயே நீங்க நெறைய சில விஷயத்த எடுத்து, சில விஷயத்த போட்டு அத ஆல்டர் பண்ணீங்கன்னா, அது ஆக்சுவல் இல்ல. அதோட பியூர் எசன்ஸ் வந்து இழந்துடுச்சு. அதே மாதிரி தான் நீங்க குடிப்பழக்கம், போதைப் பொருள் எடுக்கும்போது, இட்ஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் ஃபார் த சோல். ஸோ அது நெவர், நெவர், நெவர் அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ட்டா சொல்லப்படுது. நம்ம மூளை வேலை பண்ற மெக்கானிசம்ஸ், இந்த ரிசீவிங் மெக்கானிசம், மெசேஜஸ், ஹையர் பிளேன்ஸ்ல இருந்து வர அந்த இன்ட்யூஷன் எல்லாமே கட் ஆகும். இல்ல டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாத விஷயங்கள். இது தேவையான விஷயங்கள். ஆன்ம ரீதியா மட்டும் இல்ல, ஜெனரலாவே. இந்த இன்னர் சென்சஸ் இதெல்லாமே ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு அப்படின்றது நம்ம இருக்கு. ஏன்னா நம்ம உடல தரிச்சு வந்த பிறகு இந்த பொறுப்பு எல்லாமே இருக்கு. அதனால இதுல 2மே ஸ்ட்ரிக்ட் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு சரியான ஜீவனத்துக்கு இது எல்லாமே இருக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு ஒரு வார்னிங், ஒரு ஒரு அட்வைஸ் மாரி இருக்கு இந்த ஒரு லெசன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ்.